நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உம்மை தொழுது கொள்ளுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில அப்பம் பிட்டு உம்மை ஆராதிக்கிறதும், திடப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை திருச்சபையில் முழு உறுப்பினராக்குகிறதுமான இந்த சிறப்பு ஆராதனையில திருமறையை திறந்து அதை நாங்கள் தியானிக்கிறோம். மெய்யான தெய்வமே, நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசுகிற பொழுது அதை கேட்கிற செவியையும், கேட்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளத்தையும், ஏற்றுக்கொண்ட பிறகு அதன்படி வாழுகிற வாழ்க்கையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் மகிமைப்படவும், நான் மறைந்து போகவும் அருள் புரியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த திடப்படுத்தல் ஆராதனையை ஏற்பாடு செய்து குழந்தைகளுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை கற்பித்து இந்த ஆராதனைக்குரிய அனைத்து ஆயத்தங்களையும் சிறப்பாக செய்து என்னை அன்போடு அழைத்த இந்த ஆலயத்தினுடைய போதக பிதாவாக இருக்கிற அர்ப்பணி பாபு பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கும், இந்த திருச்சபையின் சேகர குழு உறுப்பினர்களுக்கும் செயலர் பொருளருக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வெளியில மழை பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியே இருப்பதிலே சிரமப்படுகிறீர்கள். நீங்கள் தாராளமாக உள்ளே வந்து அமரலாம். இந்த திடப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளுக்கு பின்னால் ஒரு ஜமுக்காலம் விரிக்கப்பட்டிருக்கிறது, அதில் இடம் இருக்கிறது. வந்து அமர விரும்புகிறவர்கள் உள்ளே வந்து அமரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை ஆரம்பிக்கிற வேளையில நாங்கள் ப்ரொசெக்ஷனுக்காக போகிற பொழுது இங்கு முதலிலே உட்கார்ந்திருந்த அந்த தம்பி இடத்துல கேட்டேன், கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்று சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? கேட்கலான்னு சொல்லலாம், அல்லது கேட்க வேண்டான்னு சொல்லலாம். அவர் ரெண்டும் இல்லாம சிரிச்சார். அப்பயே நான் சரி கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். இந்த நாளில அருமையான குழந்தைகளை திடப்படுத்தலிலே சேர்ப்பதினால அவர்களை மனதில் வைத்து இந்த நாளின் அருளுரையை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். அது நம்ம அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் இந்த அருளுரைக்கு முன்பாக நான் இன்று ஒரு பகுதியை வாசித்தேன். அதுல இந்த திடப்படுத்தல் என்றால் என்ன என்று நான் வாசித்தேன். அதில் 4 காரியங்களை சொன்னேன். நீங்கள் குழந்தையாயிருந்த பொழுது உங்களுடைய பெற்றோர் உங்களை கொண்டு வந்து உங்களை ஞான ஸ்நானத்தின் போது ஆயருடைய கையில கொடுத்து உங்களுக்கு பதிலாக அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அப்பொழுது செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையை உறுதி செய்யவும், கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கிறது அறிக்கை செய்யவும், உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கவும், ஆண்டவர் அருளுகிற ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த திடப்படுத்தல் ஆராதனையில நாங்கள் உங்கள் மேல் கைகளை வைத்து உங்களை திடப்படுத்துகிறோம். நாம் இந்த அருளுரைக்கு ஆயத்த பாடலாக பாடின 183வது கிறிஸ்து சபை பாமாலையில கிறிஸ்துவை இனி நான் பின்பற்றுவேன் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கிறது. அந்த பாடல் திரும்ப திரும்ப நான் இனி கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது.
கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கையில பல்வேறு படிநிலைகள் இருக்கு. நீங்க கோயிலுக்கு வந்தா நீங்கள்லாம் லே பீப்புள்னு சொல்றாங்க, பொது நிலையினர் இல்லையா? எங்களையெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? ஐயர்ன்னு சொல்றாங்க. அதுல பொது நிலையினர், அடுத்து உதவி குரு டீக்கன், அதுக்கப்புறம் பிரஸ்பிட்டர் குரு, அப்புறம் பிஷப், இப்படின்னு 4 இது நீங்க பாக்குறீங்க. என்னென்ன பாக்குறீங்க? பொது நிலையினர், அப்புறம் உதவி குரு டீக்கன், அப்புறம் பிரஸ்பிட்டர் குரு, அப்புறம் பிஷப். பைபிள் அதை பத்தி பேசல. பைபிள் அதை பத்தி பேசல. கிறிஸ்தவ பக்தி வாழ்க்கையில இதை போலவே 4 நிலைகள் இருக்கு. ஒன்று விசுவாசிகள். முதல் இது என்ன? விசுவாசி. 2வது அவரை பின்பற்றுபவர்கள். 3வது சீடர்கள். 4வது இரத்த சாட்சிகள். என்னென்ன இருக்கு? விசுவாசிகள், பின்பற்றுபவர்கள், சீடர்கள், இரத்த சாட்சிகள் அப்படின்னு 4 வகை. எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பையனா இருக்கிறப்ப ஒரு மாடரேட் இருந்தாரு. அவருடைய மனைவியை காரோட வைத்து எரித்து விட்டார். அப்ப அவர் அந்த நாளை தொடர்ந்து நடந்த அந்த ஆராதனையில, ஞாயிறு ஆராதனையில அவர் தகன பலி என்று தலைப்பில் அருளுரையாற்றினார். அதை தென்னிந்திய திருச்சபை இரத்த சாட்சிகள் என்று சொன்னார். அதற்கு பிறகு சமீபத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு ஆஸ்திரேலிய மிஷினரியை அவருடைய பிள்ளைகளை வாகனத்தில் வைத்து உயிரோடு எரித்து விட்டார். அது இரத்த சாட்சிகள். அப்படி இரத்த சாட்சியாக மரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்கு மிகப்பெரிய அழைப்பு இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு எனக்கெல்லாம் அது வராது. ஏன்? நமக்கு அவ்வளவு கர்த்தரை பின்பற்றுகிற அழைப்பு. உங்களை பத்தி நான் சொல்லல, என்னை பத்தி சொல்றேன். நம்ம எந்த லெவல்ல அதிகமா இருக்கிறோம் என்றால் விசுவாசிகளாகத்தான் இருக்கிறோம். என்னவாத்தான் இருக்கிறோம்? விசுவாசிகளாகத்தான். அதுலயே நமக்கு பிரச்சனை இருக்கு. மார்க் 9வது அதிகாரத்துல அந்த சுகமில்லாத அந்த மகனுடைய தகப்பன் சொன்னதை போல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யணும் சொன்னதை போல விசுவாசிப்பதிலேயே பிரச்சனை இருக்கு. ஆனால் யாக்கோபு 2வது அதிகாரம் 19-20 வசனங்களில யாக்கோபு சொல்லுகிறார், விசுவாசிப்பது என்பது அடிப்படை. அதுல ஒண்ணுமே இல்லை. பிசாசு கூட விசுவாசி, பேய்களும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இந்த திடப்படுத்தல் என்பது உங்களை விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அடுத்த நிலை என்னன்னு சொன்ன? பின்பற்று. ஏசாமியும் பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்த போது மத்தேயு 16வது அதிகாரத்திலே சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காத்து கொள்ளுவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்ப நீங்க ஒரு புதிய கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக போகிறீர்கள். அது கிறிஸ்துவை பின்பற்றுவது. இந்த பின்பற்றுவதற்கு உங்களுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை தான் திருவிருந்து என்கிற சாக்கிரம் உங்களுக்கு தருகிறது.
திருவிருந்து என்கிற சாக்கிரமந்தம். அது சடங்கல்ல, உங்களுக்கு கடவுளிடத்திலிருந்து கிடைக்கிற கிருபை. திருவிருந்துல நமக்கு என்ன கிடைக்குது? கடவுளுடைய கடவுளுடைய கிருபை. திருமுழுக்கிலும் நமக்கு என்னதான் கிடைக்குது? கடவுளுடைய கிருபை தான் கிடைக்குது. ஒரு டெபினிஷன் மாதிரி ஒண்ணு சொல்றேன், கவனிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க ஐயா கூட சொல்லியிருப்பாரு. சாக்கிரமந்து என்பது கண்ணால் காண முடியாத கடவுளின் கிருபையை கண்ணால் காணக்கூடிய ஒரு பொருள் மூலம் பெறுவதுதான் சாக்கிரமம். கடவுளுடைய கிருபையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மூலம் வாங்குகிறோம். இன்னைக்கு ஜெரமி என்கிற ஒரு குழந்தையை நான் திருமுழுக்கின் மூலமாக திருச்சபையில சேர்த்தேன். அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டது கடவுளுடைய கிருபை. கண்ணால் காண முடியாத கடவுளுடைய கிருபையை கண்ணால் காணக்கூடிய பொருளாகிய தண்ணீர் மூலம் நம்ம கொடுக்கும். அப்ப திருமுழுக்கில பெறுகிறது என்னதான்? கடவுளுடைய கிருபையை தான் பெறுகிறோம். ஆனா வாக்குவாதம் எதுல நடக்குது? எவ்வளவு தண்ணியில கிடைச்சிச்சு? இவ்வளவு தண்ணியா அல்லது முங்கி எந்திரிச்சோமா? தண்ணீருடைய அளவை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில நமக்கு கிடைப்பது எதுதான்? கடவுளுடைய கிருபை. திருவிருந்திலும் கண்ணால் காண முடியாத கடவுளுடைய கிருபையை கண்ணால் காணக்கூடிய 2 பொருள் மூலம் வாங்குறோம். அது என்ன? நீங்க தான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் கேட்குறீங்க? அப்பம் ரசம்னு 2 பொருள் மூலமா நம்ம எதைத்தான் வாங்குறோம்? கடவுளுடைய கிருபை. அந்த கடவுளுடைய கிருபை தான் இப்பொழுது விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து பின்பற்றுகிறவர்கள் என்கிற நிலைக்கு கடந்து போகிற உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கும். இந்த நாளில நீங்கள் அந்த கிருபையில பலப்படவும் கடவுளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நீங்கள் வாழவும் உங்களை நாங்கள் வாழ்த்தி, இந்த நாளில நான் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளில் இருந்து இந்த நாளின் சத்தியத்தை உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி சொல்லுகிற செய்தி என்னவென்றால், திடப்படுத்தல் என்பது உள்ளம் புதுப்பிக்கப்படுவது. திடப்படுத்தல் என்பது உள்ளம் புதுப்பிக்கப்படுவது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த நாட்களில கிமு 598 587 இந்த 2 வருடங்களிலே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அவர்களோடு சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனார். எசேக்கியேல் இருந்த பகுதியிலே தான் எசேக்கியேல், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற விசுவாச வீரர்கள் சேர்த்து வாழ்ந்தார்கள். அங்கேயே 20 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மரித்து போனார். இந்த பகுதியில எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 26வது வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எதை எடுத்து போடுறாரு? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எதை கொடுக்கிறாரு? சதையான இருதயத்தை கொடுக்க. ஏன் இந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுக்கிறார் அப்படின்னா, 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதிலிருந்து இந்த தியானத்தில் இந்த குறிப்பை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்கிறேன். முதலாவது குறிப்பு, முதலாவது ரெஃபரன்ஸ் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஏன்?
கடினப்பட்ட இருதயம் என்னெல்லாம் செய்யுமா? கடவுளுக்கு கீழ்ப்படியாது, கடவுளை கோபப்படுத்தும், கடவுளை பரீட்சை பார்க்கும். அதனால திடப்படுத்தல கடவுள் முதல்ல என்ன செய்யறாரு? கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டார்கள். ஏன்? கல்லான இருதயம் இருக்கு. கல்லான இருதயம் என்ன செய்யுமா? புத்தியில அந்தகாரப்பட்டு அறியாமையினால கடவுளுடைய ஜீவனுக்கு அந்நியராகும். ஏசாமி சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. கல்லான இருதயம் என்ன செய்யும்? உங்களை அந்த கடவுளுடைய ஜீவனை விட்டு அந்நியப்படுத்தும். அதனால முதல்ல என்ன செஞ்சிடணும்? அந்த கல்லான இருதயத்தை என்ன செஞ்சிடணும்? எடுத்து போடும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரம். போதுமா? இந்த கல்லான இருதயம் என்ன செய்யும்? கண்ணுல பார்க்கறதுக்கு விடாது, காதுல கேட்கறதுக்கு விடாது, இருதயத்துல உணர்றதுக்கும் விடாது. ஐயரு புல்பிட்ல ஏறி ஜெபம் செய்வோம்னு கல்லான இருதயம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு கொட்டாவியை முதல்ல கொண்டு வரும். அடுத்து ஃபேன் காத்துக்கு அடுத்து என்ன வரும்? தூக்கம் வரும். கல்லான இருதயம் உங்களை கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் இருதயத்தில் உணராமலும் செய்யும். அதனால கடவுள் என்ன செய்யறார்? முதல்ல திடப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளுக்கு கல்லான இருதயத்தை உங்களில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். இந்த சதையான இருதயம் எப்படிப்பட்டதுன்னா 27வது வசனத்தை வாருங்க. உங்கள் உள்ளத்துல என் ஆவியை வைத்து. இந்த சதையான இருதயத்துலதான் ஆவியை வைக்க முடியும். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த சதையான இருதயம் இருந்தா தான் கர்த்தருடைய கட்டளைகள்ல நடப்போம், அவருடைய நியாயங்களை கை கொள்வோம். இன்னொரு வசனமும் சொல்லுது, 28வது வசனம். இந்த சதையான இருதயம் இருந்தா தான் நம்ம எப்படி இருப்போமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்ப நீ ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கணும், கடவுள் உனக்கு தேவமாய் இருக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? கல்லான இருதயம் நம்மள இருக்கக்கூடாது. அதனாலதான் முதல்ல ஞான ஸ்நானத்துல உங்கள் தலையில கை வைத்து உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தினுடைய முதல் நோக்கம் கர்த்தர் உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து நாம் ஒரு நிருப பகுதியை வாசிக்க கேட்டோம். ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஒரு நிருப பகுதியை வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின ஒரு கடிதத்தின் பகுதி. இது அவர் கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதுகிறார். கிபி 57 58 ஆண்டுகளில கொரிந்து பட்டணத்திலிருந்து அவர் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுகிறார். அந்த கடிதம் இது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல முதல் 11 அதிகாரம் இருக்கு இல்லையா? இந்த 11 அதிகாரம் தான் திருச்சபையினுடைய கோட்பாடு. சர்ச் டாக்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரோமருக்கு எழுதின நிருபத்துல முதல் 11 அதிகாரம். மிக முக்கியமான ஒரு பகுதி. சரியா? இந்த திடப்படுத்தல்ல மாத்திரம்தான் அந்த சர்ச் டாக்மேட்டிக்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. இந்த திடப்படுத்தல்ல மட்டும்தான்
திருச்சபையின் கோட்பாடுகளை நீங்கள் படிப்பதற்கு வாய்ப்பு பெறுகிறீர்கள். அதுக்கு முன்னாடியும் கிடையாது. முன்னாடி சண்டே ஸ்கூல்ல இருப்பீங்க, பாட்டும் கதையும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த திடப்படுத்தலுக்கு அப்புறம் நீங்க பெரிய பெரிய கூட்டங்கள், பிரசங்கியார் கூட்டங்களுக்கு எல்லாம் போவீங்க, அங்க பிரசங்கத்தை தான் கேட்க முடியும். திருச்சபை கோட்பாட்டை படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற ஒரே வாய்ப்பு எதுதான்? இதுதான், திடப்படுத்தல் தான். அப்ப படிச்சாதான் உண்டு. அதுக்கு முன்னாடியும் படிக்க முடியாது, அதுக்கு பின்னாடியும் படிக்க முடியாது. இப்ப நாளைக்கு போய் ஐயா கிட்ட, ஐயா அந்த பாவத்தை குறித்து திருச்சபை கோட்பாடு என்ன சொல்லுது, ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாரான்னு பார்க்கலாம். இனிமேல் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. சர்ச் டாக்டரினை படிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான், திடப்படுத்தல். அதான் இது. அதனாலதான் இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் கேள்வி கேட்கட்டான்னு கேட்கிறேன். சரியா? ஆக இதுல ஒரு முக்கியமான கோட்பாட்டை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். அது ஆவி மாம்சம் என்கிற இரு வேறுபட்ட உண்மை பொருள்களை வைத்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு உண்மையை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரத்துல, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரெண்டு இருக்கு. ஒண்ணு என்ன? மாம்சம். இது என்ன? ஆவி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டயலெக்டிக்ஸ் சொல்றாரு. பிலாசபில இதை டயலெக்டிக்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டு வித்தியாசமான பொருட்களை சொல்லி அதிலிருந்து ஒரு கருத்தை உருவாக்கும். இப்போ ஒருவேளை நம்ம காலேஜில் படிக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும், தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் சொல்லுவாங்க. சரியா? கருத்து அதுதான் தீசிஸ், எதிர்கருத்து அதுதான் ஆன்டிதீசிஸ், இணை கருத்து அதுதான் சிந்தசிஸ். சரியா? இங்க பவுல் திருமறை முழுக்க இப்படி விளக்கப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா உபாகமம் 30வது அதிகாரம் 15வது வசனத்துல எல்லாம், உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வாழ்வையும் சாவையும் வைத்த நீ பிழைத்து பெருகும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டீங்கன்னா, இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, கடவுளுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இங்க பவுல் அப்போஸ்தலன் பாத்தீங்கன்னா ஆவி மாம்சம், யாக்கோபு பாத்தீங்கன்னா கிரியை விசுவாசம். இப்படி திருமறை முழுக்க இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி அதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஒரு தீசிஸ் இருக்கும், கருத்து இருக்கும், அடுத்து ஒரு ஆன்டி தீசிஸ் இருக்கும். அது ரெண்டும் ஒன்றை எதிர்கொள்றப்ப என்ன வரும்? சிந்தசிஸ் வரும். சிந்தசிஸ் உருவான உடனேயே அது ஒரு தீசிஸ் ஆயிடும். உடனே என்ன வரும்? ஆன்டி தீசிஸ். அப்புறம் ஒரு சிந்தசிஸ் வரும். நம்ம வீட்டில் நடக்கிற சண்டையை நினைச்சுங்க, ஐயாவுக்கு அம்மாவுக்கு நடக்கிற சண்டையை தான் நம்ம தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ். சிந்தசிஸ் உருவானோன்னா அது ஒரு தீசிஸ் ஆயிரும். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஒரு ஆன்டி தீசிஸ் வரும். நம்ம வீட்டில் எப்படி சண்டைக்கு முடிவே இல்லையோ, அதே மாதிரி டயலெக்டிக்ஸுக்கு என்ன கிடையாது? முடிவே கிடையாது. சரியா? இங்க இந்த ஆவி மாம்சம்ங்கிறத வச்சு பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்றார். 12வது வசனத்தை பாருங்க. நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. 13வது வசனத்துல ஆவியினாலதான் நம்ம பிழைப்போம். 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாம் அப்பா பிதாவே என்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இப்படி வரிசையா சொல்லிட்டே போறாரு. இத அவர் கலாத்தியர்ல ரொம்ப அழகா சொல்றார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 வருகிற பகுதியில இந்த மாம்சம்ங்கிறது என்ன, அது என்னெல்லாம் செய்யும்,
ஆவிங்கிறது என்ன, அது என்னெல்லாம் செய்யும்னு கலாத்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார். இங்க 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. 19வது வசனத்தை பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வரிசையா சொல்லிட்டு போற. அன்பான குழந்தைங்களே, இதுல பேர் முதலாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் இந்த நாளில மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிறீர்கள். அடுத்து நமக்குள்ள என்ன இருக்கணும்? 22வது வசனம் பாருங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை. இது ஆவியின் கனி. இப்ப பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் சொல்றாரு, இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ரோமர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அது மட்டும் பத்தாது, நீங்க ஆவியில புதிதாய் பிறக்க. நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்துவிட்டு ஆவியின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அது சுலபமா? சுலபமா? கஷ்டமா? சுலபமா கஷ்டமா? இங்க நிறைய அம்மாமார் இருக்கீங்க. மாம்சத்தின் கிரியையை ஒழிக்கிறது சுலபமா கஷ்டமா? கஷ்டம். அதை நானும் ஒத்துக்கிறேன். இங்க நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்கீங்களா? எனக்கும் சுகர் தான். டாக்டர் என்ன சொல்றாரு? மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. மாம்பழம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடணும். மே மாசம் மாம்பழ சீசன் வரும். அப்ப பங்கனப்பள்ளின்னு ஒரு மாம்பழம், அதை பார்த்த உடனே மாம்சம் விழிச்சுக்கும். பார்த்தோன்னா மாம்சம் என்ன செய்யும்? விழிச்சுக்கும். நீங்க மாம்சத்துக்கு மாம்சம் சொல்றதை கேட்பீங்களா, ஆவி சொல்றதை கேட்பீங்களா? சொல்லுங்க. ஆவிக்கு ஒரு 2 நாள் லீவு கொடுத்துரு. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஒருத்தர் உதவி செய்யாவிட்டால் நம்மால ஒழிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் அதுல நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்பதான் நம்ம மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அந்த உதவியாளர் தான் தேற்றரவாளன். பரிசுத்த ஆவி ஆகிய தேற்றரவாளன் தான் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதில நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில நாம் அதை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். He'll be your helper. அவர் உங்களோடையே இருப்பார். அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். எந்த அளவு போக மாட்டார்னா, தப்பு செஞ்சா கூட போக மாட்டார். தப்பு செஞ்சா கூட போக மாட்டார். சிகரெட் குடிச்சா கூட தேற்றரவாளன் என்ன செய்ய மாட்டார் நம்மை விட்டு. சொல்லு. சிகரெட் குடிச்சா கூட தேற்றரவாளன் நம்மை விட்டு போக மாட்டார். சாராயம் குடிச்சா போவாரா? போக மாட்டார். ஒரு வசனம் இருக்கு, எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவி தேற்றரவாளன் உங்களுக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறார் என்றால், நீங்க மீட்கப்படணும்னு தான் கொடுக்கப்படுகிறார். அப்ப நீங்க மீட்கப்படுகிற நாள் வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை விட்டு போகவே மாட்டார்.
அப்ப நம்ம பாவம் செய்யறப்ப அவர் என்ன பண்ணுவாராம்? துக்கப்படுவார்னு பேச. அப்ப நீ சிகரெட் குடிக்கிறப்ப உன்னை விட்டு போகாம பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்து துக்கித்து கண்ணீர் விட்டு கொண்டாவது உன்னோடையே இருப்பார். நீ சாராயம் குடிக்கிறப்ப உன்னை விட்டுட்டு போகாம அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடையே இருந்து கண்ணீர் விட்டு கொண்டாவது இருப்பார். ஏன்னா அவருடைய ரோல் என்னன்னா, நீ மீட்படையணும். அதற்காக அவர் முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? போகவே மாட்டார். அந்த தேற்றரவாளனை இன்றைக்கு நீங்க பெற போறீங்க. இந்த தேற்றரவாளன் யாருன்னா, யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போனா தேற்றரவாளன் வருவார். அப்படின்னா என்ன? அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பதிலி. இஸ் தி சப்ஸ்டிடியூட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன செய்வார்? இந்த 14வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்பொழுதும் அவர் உங்களோடு இருப்பார். நீ பாவம் செய்தாலும், நீ சாட்சி பகர்ந்தாலும் அவர் உன்னோடையே இருப்பார். அடுத்து இந்த தேற்றரவாளன் என்ன செய்வார்? யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வருகிற பகுதியை பார்த்தீங்கன்னா, சத்திய ஆவியாக்கி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த உலகத்துல உண்மையை ஒருபோதும் சொல்லவே மாட்டாங்க. எது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு சின்னதா ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டு, அப்ப இவ்வளவு நேரம் அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு எது சாதகமானதோ அதைத்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனா இந்த சத்திய ஆவியானவர் தான் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் அவர் வழி நடத்துகிறவராக இருப்பார். அதே மாதிரி யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பிதாவினிடத்திலிருந்து உங்களிடத்திலே அனுப்பப்படுகிற இந்த சத்திய ஆவியாகி தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 27வது வசனம், நீங்களும் சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப இந்த தேற்றரவாளனை நீங்கள் பெறுகிற பொழுது மாம்சத்தை வெற்றி கொள்வது மட்டுமல்ல, இந்த உலகத்துல அவருக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைய, 3 காரியங்களை இந்த நாளில இந்த பகுதியில இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒன்று, கல்லான இருதயத்தை கர்த்தர் உங்களிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிறார். அதன் நோக்கம், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார், திடப்படுத்துகிறார். காரணம், நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து போட்டு ஆவியின் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தேற்றரவாளனை தருகிறார். காரணம், இந்த உலகத்துல, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைந்து போகாமல் ஆண்டவருடைய சாட்சிகளாக நீங்கள் உறுதிப்பட வேண்டும் என்பதுதான். நாம் ஜெபத்தோடு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு என்ன சிந்தை இருந்ததோ அது எனக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த நெருப்பை தொட்டு பார்க்க போகிறீர்கள். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எரேமியா தீர்க்கதரிசியினுடைய 2 தரிசனங்களை சொல்லி முடிக்கிறார். எரேமியா 18வது அதிகாரத்துல கர்த்தர் எரேமியாவிடத்துல சொல்கிறார், நீ போய் குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கு போ, நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அங்க போனா குயவன் இந்த பாட்டஸ் வீல்ல திருகையில
களிமண்ணை வைத்து ஒரு பானையை என்ன செய்கிறார்? வணைவதற்கு முயற்சி செய்கிறார். வணைய முயற்சி செய்கிற பொழுது அந்த உருவாகி வருகிற களிமண் உடைந்து விழுகிறது. குயவர் அதற்காக என்ன செய்யவில்லை? கவலைப்படவே இல்லை. திரும்பவும் அந்த களிமண்ணை பிசைந்து திரும்பவும் வணைகிறார். திரும்ப 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 வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே இது எரேமியா 19வது அதிகாரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் குயவன் மண் வேலையாக்கிய ஒரு கலயத்தை வாங்கு. இப்ப அந்த களிமண் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? பானை ஆயிடுச்சு. இப்ப அந்த களிமண் இல்லை, என்ன ஆயிடுச்சு? பானை ஆயிடுச்சு. களிமண்ணுக்கும் அந்த பானைக்கும் இடையில என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். களிமண் எப்படி பானை? அது நெருப்பை சந்தித்தது. It had an experience with fire. அதுக்கப்புறம் அது பயன்பட ஆரம்பிக்கிறது. களிமண்ணா இருக்கிறப்ப தண்ணி ஊற்றி வைக்க முடியாது. ஊற்றி வைக்க முடியுமா? களிமண்ணா இருக்கிறப்ப அதுல தண்ணி ஊற்றி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. பானை ஆயிட்டா தண்ணி ஊற்றி வைக்கலாம். அது பயன்பட ஆரம்பிக்கிறது. இப்ப 19வது அதிகாரத்துல எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றார், நீ போய் அப்படி ஒரு கலையத்தை வாங்க. பின்னால சொல்றாரு, நீ அந்த கலையத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் பள்ளத்தாக்கு எரேமியா 19வது அதிகாரத்துல 10வது 11வது வசனத்துல கொண்டு போய் எல்லா மக்களுக்கு முன்பாக அந்த மண் பாண்டத்தை என்ன செய்? டொப்புன்னு போட்டு. இப்ப மண்பானை எங்க விழுந்துருச்சு? கீழே விழுந்துருச்சு. களிமண்ணா இருந்தப்ப உடஞ்சி விழுந்தா என்ன செய்யலாம்? திரும்ப வணையலாம். இப்ப மண் பானை ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்தா என்ன செய்ய முடியாது. 11வது வசனம், திரும்ப செப்பனிட முடியாத குயவனுடைய மண் பானையை போல. நான் சின்ன பையனா இருந்தப்ப தப்பு பண்ணேன். எங்க அப்பா 2 அடி போட்டார், திருத்திட்டேன். இப்ப நான் பிஷப் ஆயிட்டேன். அதே இதை நான் செஞ்சுட்டு குயவனே படைப்பின் காரணமேன்னு பாட்டு பண்ணா எப்படி இருக்கு? There is a time for everything. கடவுளாலே தொடப்பட்ட அனுபவத்தை வாழ்க்கையில பெற்ற பிறகு கர்த்தருடைய கைக்குள்ளாக ஜாக்கிரதையாய் அடங்கி இருக்கிறவர். உங்களுக்கு தான் சொல்றேன். You are going to have the experience of prayer. இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கு. எது செய்யணுமோ அதை தான் செய்யணும். எதை செய்யக்கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது. வாழ்க்கை எல்லாருக்கும் திரும்ப ஒரு வாய்ப்பை தராது. கர்த்தருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். ஜெபத்தோடு திடப்படுத்தலுக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.